ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்த்துட்ருக்குது பாவக்காய் செடி தான். இந்த பாவக்காய் செடியில் வந்து பூ பூத்து காய் காய்க்குங்கிறத நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இங்கே காய் காய்ச்சி தாங்க பூவே பூக்குது. சொன்னால் நம்ப மாட்டீங்க. ஆல்ரெடி நான் ஒரு காய் உங்கள்கிட்ட காமிச்சிருப்பேன். நீங்கள் பாருங்கள், காய் காய்ச்சிட்டு அப்புறமா தாங்க இந்த பூவே விரியுது. அப்புறம் எதுக்குங்க இந்த பூ பூக்குது? அதான் எங்களுக்கும் தெரில. இங்கே பாருங்கள், பூ மட்டும் தான் இருக்குது, கீழே காய் இல்லை. இந்த பூ வந்து 2-3 டேஸில் வந்து அது கீழே விழுந்துருது. ஒரு வேளை காய் காய்க்கும் அப்படின்னு பார்க்குறோம், ஆனால் காய்க்க மாட்டேங்குது. இது அப்படி இல்லை, காயாகவே வந்துடுது, அதுக்கப்புறம் தான் பூக்குது. இல்லை பூத்துருக்கும் முன்னாடி நீங்கள் காமிக்கலன்னு சொல்லுவீங்க. அதுக்காக இன்னொன்று உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இது வந்து மொட்டு தான், காயோடு இருக்கிற மொட்டு. காய் பின்னாடி இருக்குது, முன்னாடி மொட்டு இருக்குது. அப்போ இது பெண் பூவா, இது ஆண் பூவா? இது இப்படி தான் பண்ணுமா தெரியலங்க எங்களுக்கு. அவங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். இதிலேருந்து கொடி தாங்க போட்டிருக்கோம். 3 நாள் காய் ஆயிடுச்சு. இந்த காயெல்லாம் பெருசானதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த காயை தான் நான் உங்களுக்கு மொத காமிச்சிருப்பேன். இலை மறைச்சிருக்கு பாருங்கள், இது நல்லா காய் ஆயிடுச்சு. பை ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.